எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம லாஸ்ட்டாக பார்த்த டாபிக் மேரேஜ் அண்ட் மேட்ரிமோனியல். அது பண்ணதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சில விஷயம் கிளாரிஃபை பண்ணிடலான்னு பார்க்குறேன். எடுத்த உடனே நான் பேசின வீடியோ வச்சு உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி, நீ லைஃப்பில் நல்லா இருக்கியா, உன்னோட ஃபேமிலி ஏதோ உனக்கு ப்ராப்ளமா, அந்த மாதிரி கொஷின்ஸ் ஃபீட்பேக்ஸ்லாம் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்கிறது என்னென்னா, நான் ஜென்ரலாக தான் பேசினேன். நம்ம தமிழ் கல்ச்சர் மட்டும், நம்ம தமிழ்நாடு கல்ச்சர் மட்டும் நான் பார்த்த வரைக்கும் இந்த சுச்சுவேஷன்ஸை தான் நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இன்னொன்று பர்சனலாக பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த இயர் டிசம்பர் வந்ததுன்னா 10 years ஆஃப் மேரேஜ் லைஃப். ஸோ நானும் என் ஒய்ஃபும் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் மேரேஜ் தான். அதில் எங்களுக்கு நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது. அதில் 2 பேருமே நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணோம், ஸ்ட்ரகிள் பண்ணி. ஆனால் இப்போ ஒரு நல்ல லைஃப் வாழ்ந்துட்டுருக்கோம் நாங்கள். நான் ஆரம்பித்த டாபிக் மேட்ரிமோனியல் அண்டு மேரேஜ் எந்த மாதிரி நம்ம கல்யாண பொண்ணோ மாப்பிள்ளையோ சூஸ் பண்ணுறோம் அப்படின்ற விஷயந்தான். இப்போ நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி எல்லாமே பிஸ்னஸ் மாதிரி இருக்குது. இந்த சேலரி பேண்ட்வித்தில் நீ இருக்கணும், இல்லை நீ இந்த ஜாப் பொசிஷன் இருக்கணும், வீடு இருக்கணும், சொந்த வீடு, இந்த மாதிரி நிறைய டிமாண்ட்ஸ்லாம் இருக்குது. எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா, தமிழ்நாடு மட்டும் இல்லை, தமிழர்கள் அரவுண்ட் தி குளோப் மோஸ்ட் ஆஃப் தெம் இதை நம்ம 90% இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் ஒரு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லலான்னு நினைக்கிறேன். என்னென்னா, நான் ஒரு வெப் சீரிஸ் பார்க்குறேங்க, அமெரிக்கன் வெப் சீரிஸ். அதில் ஒருத்தர் மெயின் ஹீரோ கடவுள்லேருந்து மனுஷராக வெக்கேஷன் லீவில் மக்களோட மக்களாக வாழ்கிறாரு. அவரால் யாரை வேணாலும் கண்ணாலேயே ஹிப்டனைஸ், அதாவது அவங்க மைண்டை படிக்க முடியும் அவரால். ஆனால் ஒரே ஒரு பொண்ணை மட்டும் அவரால் படிக்க முடியல. அது ஏன்னு அவருக்கு தெரில. அதனால அவர் ஸ்ட்ரெஸ் ஆகிறாரு. ஸ்ட்ரெஸ் ஆகி அவர் ஒரு ப்ரொஃபஷ்னல் கவுன்சிலர் மாதிரி ஒருத்தவங்க கிட்டே போய் எனக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஸ்ட்ரெஸ் ஆகி, எதனால் என்னால் அவளை புரிஞ்சிக்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி தான். பட் நான் சொல்ல வர பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் 1 வீக்கோ இல்லை ஒரு நாள், 1 வீக்கில் யாரும் டைம் தரதில்லை, ஒரு நாள் நீங்கள் பேசுகிறீங்க, அந்த கன்சர்வேட்டிவாக மாப்பிள்ளை பொண்ணு பார்க்குறாங்க, பேசுகிறாங்க, ஜாதக பொருத்தம், ஓகே மேரேஜ் ஃபிக்ஸு அப்படி ஆகிடுது. இல்லை ஒரு 1 month டைம் கேட்பாங்க. அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இதில் என்ன ட்ராபேக்னால், நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம யார் என்ன ஏதுன்னு தெரிகிறதுக்கே உங்களுக்கு ஒரு 2-3 வருஷம் ஆகிடும். ஃபுல்லாக நீங்கள் எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் பார்த்து அந்த ஸ்பௌஸோடு தான், அந்த பர்சனோட தான் நீங்கள் வாழ போகிறீங்க அப்படின்றது உங்களுக்கு டிசைட் ஆகிறதுக்கு, நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லா மணி ரிலேட்டடு நிறைய சுச்சுவேஷன்ஸு. இப்போ நீங்கள் லவ் பண்ணிகிட்டு இருக்க டயத்தில் கூட உங்கள் பேரண்ட்ஸ் காசு கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அந்த டயத்தில் கூட யாரும் பெருசாக இன்னொருத்தரை பற்றி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ நம்ம மேரேஜ் சிஸ்டமில் பேசிக் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் கூட இல்லாமல் ஒரு பையனும் பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இன்னொன்று பெரிய மண்டபம். என் கல்யாணமே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. 800 பேர்கிட்ட சாப்பிட்டாங்க. எங்கள் அப்பா ஒரு 10 lakhs கிட்ட செலவு பண்ணுறாரு. ஒய்ஃபோட அப்பாவும் மோர் தென் தட், அவரும் அதே தான், அந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டு தான் செலவு பண்ணுறாரு. அவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு நாங்கள் ஏதோ ஒரு குடீஸ் கொடுக்குறோம், அதாவது அவங்க கிளம்புறப்போ அவங்க கையில் ஒரு பொருள் கொடுக்குறோம். நான் ஒரு வீடியோ ஷூட் மாதிரி எடுத்திருக்கேன், எங்கள் அம்மாவுக்கு ஆசைன்னு எல்லாத்தையும் போட்டோம். ஆனால் அந்த பொண்ணை நான் 1 hour தான் பேசினேன். அது இல்லாமல் ஒரு 6 மாதம் நாங்கள் மெசேஜில் பேசிக்கிட்டோம், காலில் பேசிக்கிட்டோம், அவ்வளோதான். கல்யாணம் ஆகிடுச்சு. ஸோ இந்த சிஸ்டம் வேர்ல்டில் எவ்வளோ இடத்துல இருக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச் மேரேஜ் சிஸ்டம் தமிழ்நாட்டில், அது இல்லாமல் சவுத் இந்தியாவில் நிறைய இருக்குது. நார்த் இந்தியாலாம் பயங்கரமாக எவால்வ் ஆகிட்டுருக்கு. நிறைய பேர் கல்யாணம் பண்ணணுமா அப்படின்ற இதில் கூட இப்போ போயிட்டுருக்காங்க. இன்னொரு 10-15 yearsல பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வேறு மாதிரி ஆகிடும். இன்ஃபேக்ட் ரோபோட்ஸே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ரோபோட்ஸ் உங்களுக்கு பார்ட்னர் மாதிரி கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு, இல்லைன்னு ஒரு பேஷண்ட் இங்கே இருந்தீங்கன்னா அது ஒரு நர்ஸு மாதிரி உங்களை பார்த்துக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் வருது. ஆனால் நம்மளோட சிஸ்டம் மட்டும், மேரேஜ் சிஸ்டம் மட்டும் ரொம்ப ரொம்ப பின்னாடியே தான் இருக்குது. முன்னாடி என்ன, பின்னாடி இந்த சென்ஸ் இன்னும் நம்ம ரொம்ப கன்சர்வேட்டிவாக பழைய மாடலே ஏன் ஃபாலோ பண்ணுறோம்? அதில் நீங்கள் வாழ்ந்த பேரண்ட்ஸ் இப்போ இருக்கீங்கள, இப்போ உங்களுக்கு ஒரு குழந்தை, ஒரு 10 வயசு 12 வயசில் ஒரு குழந்தை இருக்குன்னா, நீங்கள் எப்படி அந்த மேரேஜ் லைஃப்பை நீங்கள் ஃபார்ம் பண்ணிங்களோ அதே கஷ்டத்தை அவங்க படணுமா? இதுக்கு நான் சொல்யூஷன் சொல்ல நான் ஒன்றும் இது கிடையாதுங்க, இல்லை தப்பு ரைட் எதுவுமே இல்லை. நீங்கள் அப்படி தான் பண்ணுவீங்க, அதுதான் லைஃப் கரெக்ட்னா ஓகே. ஆனால் நான் கேட்குற கேள்வி, அவங்க சந்தோஷமாக இருக்காங்களா, ஹாப்பியாக இருக்காங்களா?
விட்டு கொடுக்கறது எல்லோரும் விட்டு கொடுத்து தான் ஆகணும். ஆனால் எவ்வளோ தூரம் விட்டு கொடுக்க முடியும்? அதுக்கு ஒரு த்ரெஷோல்டு இருக்குல்ல. ஏன் நீங்கள் மேரேஜை ஒரு கிராண்டாக ஒரு இது மாதிரி செலிப்ரேட் பண்ணுறீங்க? சிலர் கடன் வாங்கி நீங்கள் வந்து நல்லா பையனுக்கு பண்ணுறேன், கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்றத ஏன் காட்டணும்? அதுக்கு அந்த காசை அந்த பையனுக்கே நீங்கள் கொடுத்துடலாமே. சேம் வித் பொண்ணுங்க வீட்லேயும் அழகாக சின்ன இடத்துல மேரேஜ் பண்ணிட்டு அந்த காசை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக அவங்ககிட்ட கொடுத்தா கூட அவங்க நாளை பின்ன ஏதாவது யூஸ் பண்ணிப்பாங்க. இதுதாங்க என்னோடய ஆதங்கம், வேறு எதுவும் இல்லை. அண்டு ஃப்யூச்சரில் எப்படி மாறப்போதுன்னு எனக்கு தெரியலை. இப்போ வரைக்கும் ஒரே ஃபார்மேட் தான் போயிட்டு இருக்குது. பட் நான் ஆஸ் எ இண்டிவிஜுவல் நான் சொல்லியிருக்கேன், நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறது தான் நம்மளால் ஃபஸ்ட்டு பண்ண முடியும். நம்ம மாற்றம் கொண்டு வந்தால் தான் மற்றவங்கள மாற்றம். நான் வந்து ரொம்ப யங் பேரண்ட், 12-15 மாதம் தான் அது என் குழந்தைங்களுக்கு. இன்னும் லாங் 20 இயர்ஸ் மேலே இருக்குது மினிமம். பட் நான் இந்த மேரேஜ் சிஸ்டமை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். நானும் என் ஒய்ஃபும் ஹெல்த்தியாக உட்காந்து பேசி என்ன பண்ணலாம் டிசைட் பண்ணி அவங்கள நாங்கள் கைட் பண்ணி வளர்க்குறது தான் எங்களோட பிளான். ஸோ அதாங்க, இந்த சிஸ்டம் மேலே எனக்கு வந்து அவ்வளோ நம்பிக்கை இல்லை. இது வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிறைய பேர், பார்க்க எனக்கும் கஷ்டமாக இருக்குது. நானுமே பர்சனலாக இது பண்ணியிருக்கேன். எவ்வளோ பேர் அப்பா அம்மா இன்னும் சண்டை போட்டுட்ருக்காங்க பீஸ்ஃபுல்னஸ் இல்லாமல். அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா கடமைக்கு வாழ்கிற மாதிரி இருக்குது. ஓகே, அந்த ஜென்ரேஷன் முடிஞ்சிருச்சு, நம்ம எவால்வ் ஆகி வந்துட்டோம். இப்போது இதுக்கப்புறமாவது நம்ம எப்படி நம்ம லைஃப்பை கொண்டு போக போகிறோம்? ஒரு ஹாப்பினஸ், ஹெல்த்து தாங்க முக்கியம். ஹெல்த்து தாங்க முக்கியம், உங்கள் சோல் ஹாப்பினஸ் தாங்க முக்கியம். அது மேரேஜ் பண்ணாமல் கிடச்சா கூட ஓகே தான். அதை நீங்கள் ப்ரெஷர் பண்ணி இந்த வயசுக்குள்ளே இதுக்குள்ளன்ற இது உங்கள் பேரண்ட்ஸ் பண்ணால் கூட நீங்கள் சொல்லுங்கள். இப்போ டெக்னாலஜி பயங்கரமாக வளர்ந்துருச்சு, என்ன ஏதுன்னு அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. புரிய வச்சிங்கன்னா உங்கள் லைஃப்பும் நல்லாயிருக்கும், உங்கள் பேரண்ட்ஸும் நல்லா ஹாப்பியாக இதாவாங்க. முதல்ல பேரண்ட்ஸ் இதை புரிஞ்சுக்கோங்க. பசங்களோட உட்காந்து பேசுங்க. ஒரு 18 இயர்ஸ்க்கு அப்புறம், உடனே சொல்லலை, ஒரு 18 வயசுக்கு அப்புறம் நீங்கள் இதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா அவங்களும் மெச்சூர்டாக இதை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு புரிய வச்சு அப்புறம் கொண்டு போனீங்கன்னா சந்தோஷமாகவும் வாழ்வாங்க, ஹெல்த்தியாகவும் வாழ்வாங்க. அந்த பார்ட்னர்ஷிப்பும் ரொம்ப அழகாக இருக்கும். தேர் ஆர் ஈவன் இந்த சிஸ்டம்லேயே ஒரு 10% வந்து ஹாப்பியாக இருக்கிற கப்புள்ஸும் இருக்காங்க. நான் எல்லாரையும் சொல்லலை. ஆனால் தேர்ட் ஆங்கிள், என்னோட ஆங்கிள்லேருந்து இது பார்க்குறப்போ நிறைய பேர் கஷ்டப்படுறது பார்க்க எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. அதனால தான் இதை ஷேர் பண்ணேன். நீங்களும் உங்களுக்கு தோன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபர்தராக இன்னொரு நாள் கூட. தேங்க்யூ ஸோ மச். சீக்கிரமாக இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.